யாரும் பயப்பட வேணாம். நான் இங்கே எந்த பிரச்சனையும் பண்ணுறதுக்காக வரல. இன்றைக்கி ராத்திரி துபாய் போகிறேன், ஒரு புது வாழ்க்கையை தொடங்க. ரொம்ப நல்லது. அப்புறம் நீங்கள் இத்தனை பேர் முன்னாடி கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னது ரொம்ப பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி கடவுளை பார்த்துருக்க மாட்டீங்க. ஐயோ, நான் தப்பாலாம் சொல்ல வரையில. ஏய், என்னத்துக்கு நீ இப்போ அவர்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? நீ சொல்ல வந்த மட்டும் சொல்லு. ஓ கண்ட கதையில கேட்க யாருக்கும் நேரம் இல்லை. நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்க எவன் பேச்சையும் கேட்கறதுக்கு எவனுக்கும் நேரம் இல்லை. உங்களுக்கெல்லாம் உங்கள் வாழ்க்கை உங்கள் சந்தோஷம் தான் முக்கியமே தவிர அடுத்தவன் கேட்டு கேட்டு போனாலும் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலை. இதோ இந்த மனுஷன் மட்டும் இல்லைனா நீங்களாம் இங்கே வந்துடக்கூட மாட்டீங்க. ஸோ தெரியும், நான் சின்ன வயசுலேருந்து இந்த ஏரியாவில் தான் இருக்கேன். நானும் எங்கள் அம்மாவும். எங்கள் அம்மா போயிரோட இல்லை, அதை வச்சு யாருக்காச்சும் தெரியுமா? யாருக்காச்சும்? ரெண்டு வருஷமா நான் குடிக்கிறான் பிரச்சனை பண்றான்னு சொல்லிட்டே இருக்கீங்களே. இங்க இருக்க யாராச்சும் ஒருத்தர் கேட்டிருப்பீங்களா உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் குடிக்கிறேன்னு? ஆனா நேத்து வந்து இந்த ஆள் கேட்டார். உங்களுக்கு தெரியுமா சார், உங்களுக்கே தெரியாம நீங்க எனக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க? சாப்பிட்டியாப்பா? இப்போதாம்மா 2 பேரும் சாப்பிட்டோம். ஓ, சாப்பிட்டோம்மா. ஞாபகமே இல்லை. சாப்பிட்டியாப்பா? மா, இப்போதான் நம்ம 2 பேரும் சாப்பிட்டோம். அண்ணன் எங்கள் அம்மா என்கிட்ட சாப்பிட்டியான தர வேற எதுவுமே கேட்டதில்லை. ஆனால் திடீர்னு ஒரு நாள் சாப்பிட்டியான தர வேற ஒன்று கேட்டாங்க. நிஜமே பொய்யா தம்பி, என்ன செய் பேர் என்னப்பா? விதியே மெய்யா போனதே எங்கு செல்ல இருக்கும்போது கேட்காம அன்பள்ளி கொடுத்துட்ட என்ன செய்ய தனியாத்தான் போயிட்ட மனமே யாரு நிரந்தரோ இங்க யாரு மனமே யாரு நிரந்தரோ இங்க யாரு அடுத்த 6 மாசத்துல அவங்களும் என்னை விட்டு போயிட்டாங்க. ஒரு கட்டத்தில் யாருக்காக வாழ்றோம்னு தோணுச்சு. ஒரு உலகம் ஒதுங்கி செத்தரலான்னு முடிவு பண்ணேன். தானாய் எழுந்ததும் மாற்றி பேசும் கூட்டம் எப்படி மாறும் துளியாய் வருகின்ற அன்னைக்கு என்னால் அந்த வலியை தாங்க முடியல, ரொம்ப வலிச்சுது. தெரியாம பட்டணும்னு தோணுச்சு. யாராச்சும் வந்து காப்பாற்ற மாட்டாங்களே எங்க? சரி, இதான் நம்ம கடைசி நாள், நம்ம சாகதான் போறோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அப்பதான் பார்த்தேன் என்னோட கடவுள் இங்க யாரு மனமே வாழு வழி இங்கு பல நூறு. உங்களுக்கு தெரியுமா சார், எங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் என்கிட்ட சாப்பிட்டியான்னு கேட்ட முதல் யார் தெரியுமா?
என்ன செய்ய விதியே தம்பி சாப்பிட்டியா? போனதே எங்கு செல்ல இருக்கும்போது கேட்காம அன்பு அள்ளி கொடுத்துட்ட என்ன செய்ய தனியா நான் சொல்லாமத்தான் போயிட்ட மனமே ஆறு நிரந்தரம் இங்க யாரு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சார், மறக்க மாட்டேன்.